இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் தலைவராக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றிரவு இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கை நேரப்படி மாலை 4:20க்கு அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஜெனீவா கூட்டத்தொடரில் உரையாற்ற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண ஆயுள்வேத ஆணையாளர் மீது ஆசிட் வீச்சு நடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அधीक्षक பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார். இதேவேளை சம்பவத்தில் எரிகாயங்களுக்கு இலக்கான வடமத்திய மாகாண ஆயுள்வேத ஆணையாளர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். The commissioner was admitted to the Anuradhapura Teaching Hospital and was later transferred to the Colombo Eye Hospital for further treatment. இன்று அதிகாலை அவரது வீட்டில் இருந்தபோது வடமத்திய மாகாண ஆயுள்வேத ஆணையாளர் ஆசிட் வீச்சுக்கு இலக்காகியிருந்தார். சிகிச்சை பெற வந்ததாக கூறி வீட்டுக்குள் பிரவேசித்த இருவர் ஆயுள்வேத ஆணையாளர் மீது ஆசிட் வீச்சு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பிரியந்த பத்ரன மேலதிக சிகிச்சைகளுக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பிரியந்த பத்ரன மீது மாகாண சபை தவிசாளரின் மகன் தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அधीक्षक பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்தார். நேற்றிரவு மேலும் சிலருடன் பிரியந்த பத்ரனவின் வீட்டுக்கு சென்ற கிழக்கு மாகாண சபை தவிசாளரின் மகன் இந்த தாக்குதலை நடத்தினார் என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அधीक्षक பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார். இதேவேளை மாகாண சபை உறுப்பினர் தம் மீது தாக்குதல் நடத்தியதாக கிழக்கு மாகாண சபை தவிசாளரின் மகனும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இந்த 2 முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளை தமிழகத்தில் நடத்த முடியாது என்ற தமிழக முதல்வரின் முடிவு தவறானது என இந்திய காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனை கலந்து கொள்ளவுள்ளதை 3 வருடங்களுக்கு முன்னதாகவே தமிழக முதல்வர் அறிந்திருந்ததாக காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை வீர வீராங்கனைகளின் வருகையை ஜெயலலிதா ஜெயராம் அப்போதே நிராகரிக்காமல் தற்போது இத்தகைய முடிவுக்கு வந்துள்ளமை பொருந்தாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் இந்த முடிவினால் இந்திய மத்திய அரசின் மீதான நம்பகத்தன்மைக்கு பாதிப்புகள் ஏற்படாது எனவும் மணிசங்கர் ஐயர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் பங்கு பெற்ற இடமளிக்கப் போவதில்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்துள்ளார். இலங்கை விளையாட்டு வீரர்களின் வருகையை தமிழக மக்கள் விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சர்வதேச மெய்வல்லுநர் சங்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தாலும் இதுவரை பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் தமிழக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமது கடிதத்திற்கு உரிய பதில் கிடைக்காவிடின் 20வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளை சென்னையில் நடத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜெயலலிதா ஜெயராம் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை தமிழக முதல்வரின் இந்த கருத்துக்கள் தொடர்பாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் நாம் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல பதிலளித்தார். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். குவைத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பில் உள்ள குவைத் தூதுவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த வைபவம் நடைபெற்றது. குவைத்தின் 52வது தேசிய தினத்தை கொண்டாடும் நோக்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அரசியல்வாதிகள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை புல்மோட்டை பொட்மலகுடாவின் தொல்பொருள் சிறப்புமிக்க பகுதியில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
புல்மோட்டை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. சந்தேக நபர்கள் புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் மேலதிக விசாரணைகளின் பொருட்டு அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். புகைத்தலால் ஏற்படும் விளைவுகள் சிகரெட் பாக்கெட்டுகளில் குறிப்பிடப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு இடைக்கால தடை உத்தரவினை பிறப்பிக்குமாறு புகையிலை நிறுவனம் விடுத்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் எஸ் ஸ்கந்தராஜா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே புகையிலை நிறுவனத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் சுற்று நிருபத்திற்கு அமைய சிகரெட் பாக்கெட் ஒன்றின் வெளிப்புறத்தில் உள்ள 80% இடப்பரப்பை உள்ளடக்கும் வகையில் கடும் எச்சரிக்கைகள் பிரசுரிக்க வேண்டியுள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உத்தரவை விரைவில் செயற்படுத்த முடியாது எனவும் பாக்கெட்டின் வெளிப்புற இடப்பரப்பில் 80% அதற்காக பயன்படுத்த முடியாது எனவும் தெரிவித்து சுகாதார அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு இலங்கை புகையிலை நிறுவனம் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தது. இரண்டு தரப்பினதும் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை செவிமடுத்த நீதிமன்றம் சுற்று நிரூபத்தை இடைநிறுத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை தள்ளுபடி செய்வதாக இன்று அறிவித்துள்ளது. அம்பாறை குடாக்கல்லி பகுதியில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வரும் மீன்பிடி நடவடிக்கைகளினால் கரைவலை மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையை பயன்படுத்தி மீன்பிடி மேற்கொள்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் கரைவலை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடிக்காக சுருக்கு வலையினை உபயோகிப்பது அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளது. எனினும் குடாக்கல்லி கடற்பரப்பில் உள்ள சில மீனவர்கள் இந்த முறையை பயன்படுத்தியே மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். இதனால் பொத்துவில் கொட்டுக்கல்லில் இருந்து குடாக்கல்லி வரையான கரைவலை மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட சுருக்கு வலை என்னும் கோஸ் வலையை கொண்டு வந்து வெளியூர் மாவட்டங்களிலும் உள்ளூர் மீனவர்களும் இந்த வலையை குறிப்பிட்ட பிரதேசத்தில் பாவிக்கிறதால இங்குள்ள உள்ளூர் மீனவர்கள் பெருமளவு பாதிக்கப்படுறார்கள். இதை பல முறை அரசாங்கத்துக்கும் தெரிவித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிமார் இதுவரைக்கும் மீனவர்கள் வாழ்வு உயர்வதற்காக எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை. அத்துடன் குடாக்கல்லி கடலில் பிடிக்கப்படும் மீன்களை கொண்டு செல்வதற்கான நேர்த்தியான வீதி கட்டமைப்பொன்று இல்லை எனவும் கரைவலை மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். குடாக்கல்லி பிரதேசத்தில் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களில் 3/2 பகுதியினர் மீன்பிடி தொழிலை தான் மேற்கொண்டு வருகிறார்கள். பல இடங்கள் அனைத்து உடைந்த பிரயோஜனமில்லை. இவற்றை தடுத்தால் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை நிலை உள்ள முன்னேற்றமாக காணப்படும். இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தமது அமைச்சில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். தேசிய பயிலுநர் மற்றும் தொழில் பயிற்சி அதிகார சபையின் சேவையை விஸ்தரிக்கும் நோக்கில் விஞ்ஞான பட்டதாரிகளுக்கு விசாரணை அதிகாரிகளாக நியமன கடிதங்கள் நேற்று வழங்கப்பட்டன. அரசாங்கத்தினர் முக்கியமானதல்ல. ஒவ்வொரு அரசாங்கத்தினாலும் கைவிடப்பட்ட குழு ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. எமது வரலாற்றை எடுத்து நோக்கினால் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறும் மாணவர்கள் தொடர்பிலேயே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொழில் மற்றும் கல்வி கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்த நாடு ஒன்றில் அரசாங்கத்தின் பங்களிப்பு குறைந்த அளவில் உள்ள நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடு எனும் அந்தஸ்திற்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். කාර්මික අධ්‍යාපනය සහ වෘත්ති අධ්‍යාපනය විද වැටිච්ච රටක නොසලකා හරින රටක රාජ්‍ය සහභාගීත්වය අවම වෙලා තියෙන රටක ජනාධිපතිතුමා උත්සාහ ගන්නේ දියුණු රටක මට්ටමකට මේ කාර්මික සහ වෘත්ති අධ්‍යාපනය ශ්‍රී ලංකාව තුළ රැගෙන යන්න. பண்டாரவிளை பூனாகில பகுதியின் நாயப்பித்த தோட்டத்திற்குள் பிரவேசிக்கும் வீதிக்கு அருகில் தேயிலை ஏற்றிச் சென்ற லோரியொன்று கடத்தப்பட்டுள்ளது. தேயிலை தொழிற்சாலையில் இருந்து பண்டாரவிளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லோரியொன்றே இவ்வாறு கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வாகனம் ஒன்றில் வந்த சிலர் தேயிலையுடன் லொரியை கடத்தி சென்றுள்ளதாக பண்டாரவளை போலீசார் கூறினர். இந்த சம்பவம் நேற்றிரவு 8 மணியிலிருந்து 8:40 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது. லொரியின் சாரதி கொள்ளையாளர்களினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த சாரதி பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பண்டாரவளை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
களுத்துறை போதிக்கு அருகில் கழுகங்கையில் மிதந்து கொண்டிருந்த சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சடலம் 18 வயதுக்கும் 20 வயதுக்கும் இடைப்பட்ட யுவதி ஒருவருடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நாளை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இம்முறை திருவிழாவில் சுமார் 10,000 இலங்கை மற்றும் இந்திய பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசலவர்ண குலசூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். திருவிழாவில் கலந்து கொள்ளும் இலங்கை பக்தர்களின் நலன் கருதி நாளையும் நாளை மறுதினமும் குறிக்கட்டுவான், மன்னார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்து படகு சேவைகள் நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர கச்சத்தீவில் தற்காலிக இறங்கு துறைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் உணவு போன்றவற்றை விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கூறியுள்ளார். திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக செல்லும் பக்தர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை எடுத்துச் செல்வது உகந்ததாக அமையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தரும் இந்திய பக்தர்கள் நாளை இரவு அங்கு தங்கியிருப்பதற்கான அனுமதியை கடற்படை வழங்கியுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கச்சத்தீவை அண்மித்த பிரதேசத்தில் கடற்படையின் உயிர் பாதுகாப்பு பிரிவினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கமாண்டர் கோசலவர்ண குலசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவில் இம்முறை சுமார் 4,000 இந்திய யாத்திரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது மணித்தியாளர் செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.